அனைவரையும் வரவேற்கிறேன் மக்களே. மகேந்திரன் பேசின அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. அப்படி என்ன மகேந்திரன் தப்பா பேசிட்டாரு, எதனால அந்த ஊப்பிகள்லாம் கொந்தளிக்கிறாங்க, அது பத்தியும் பாலியல் வன்கொடுமைகள் தலைவிரிச்சு ஆடுது, ஒரு 6 மாசம் கூட பொறுத்துக்கிற மாட்டேங்கிறா அந்த பாலியல் வன்கொடுமைகள, எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் உம்முண்டே இருக்காரு. ஏன்னா இதை கூட நீங்க பார்த்து சகிச்சு பொறுத்துக்கிற முடியாதா, உடனே வந்துகிட்டு நொட்ட சொல்லுவீங்களா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதையும் பலவீனமானவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க, ஏன்னா வீடியோ கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, இப்ப மகேந்திரன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கரண்ட் இல்லையா, இவ்வளவு நாள் கரண்ட் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, இவ்வளவு நாள் சொகுசா இருந்துட்டீங்கல்ல, இப்ப பிரச்சனை ஆகுதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, 6 மாசம் டைம் கொடுங்க, கரண்ட் இல்லைன்னா என் வீட்டுல எடுத்துக்கோங்க. இந்த சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கேள்வி கேட்டே இருந்தாக்க பதில் வந்துருமா, மைக்க கொண்டு நீட்டி எங்க கரண்ட் ஏன் வரல அப்படின்னு கேட்டா சுவிட்ச் ஆன் ஆயிருமா, ஒரு கரண்ட் வந்துருமா, வராதுல, அப்புறம் ஏன் கேள்வி கேட்கறீங்க, ஏன் கேட்டு உசுர வாங்குறீங்க அப்படின்னு மகேந்திரன் கேட்டார். இதுல என்ன தப்பு? ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு அவர் சொல்லிட்டார் தெளிவா, என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. தமிழ்நாடு மின்சாரத்துறையில இருந்து நேர போய் வடிவேலுக்கு ஓசை சொருனது மாதிரி சொருகி கரண்ட் எடுத்துட்டு வந்த வேண்டியதானே. நம்ம எல்லாம் சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது, அவர் சோலார் சிஸ்டம் யூஸ் பண்றாரு. நம்ம எல்லாம் சோலார் பேனர் இருந்துகிட்டு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள், கூலி வேலை பாக்குறவங்க, ஆட்டோ டிரைவர்கள், லாரி டிரைவர்கள் என அன்றாட புறப்படுத்தக்கூடிய மக்கள்லாம் சோலார் பேனர் வச்சிருப்பாங்களா? சோலார் பேனர் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதான் ஒரு 15,000 20,000 கொடுத்து இன்வெர்டர் வைக்கிறதுக்கே வழி இல்லாம உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோலார் பேனர் வைக்கவா இல்ல சோலார் சிஸ்டத்தையும் உருவாக்கவா, அதுல இருந்து கரண்ட் எடுத்துக்கிறவா இவர் சொல்றாப்புல. இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கூலி வேலை செய்யறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஏன்னா லாரி டிரைவர்ஸ், ஏன்னா அன்றாட புறப்படுத்தக்கூடியவங்க கொஞ்ச நேரம் வீட்டுல ஓய்வு எடுப்போம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கும் போது கரண்டா மாத்தி போடுறாங்க. ஏன்னா பச்சை குழந்தைய வச்சுக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட், ஏன்னா மாத்திரை போடுறவங்க, ஏன்னா பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அவருடைய வழி தெரியும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப மகேந்திரன் வீட்டுல இருந்து கரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா படிக்கிற பசங்க படிச்சுக்க இருப்பாங்க, கரண்டா மாத்திருவாங்க. ஏன்னா இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாட்டுனால இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இன்னைக்கு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணப்படுது. அப்படி கரண்ட்ல சமைச்சுக்க இருக்கும் போது கரண்டை மாத்திடுறாங்க. இப்ப படிச்சுக்க இருக்கிற பிள்ளைக்கு படிச்சுக்க இருக்கும் போது கரண்ட் போயிருச்சுன்னா, உங்க வீட்டுல கரண்ட் வழியா லைட்டை கொண்டு படிச்சு முடிக்க தொட்டிக்கு விளக்க பிடிச்சுக்க நிப்பியலா? நீங்க நிப்பியலா சொல்லுங்க? உங்களால கரண்ட் கொடுக்க முடியுமா? உங்க வீட்டுல என்ன அணுமின் நிலையம் வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல நல்லா முரட்டுத்தனமா முட்டு கொடுத்து பேட்டரி வச்சிருப்பிய, இன்வெர்டர் வச்சிருப்பிய, உங்களுக்கு கரண்ட் போனாலும் ஏசி ஓடும், அந்த அளவுக்கு வச்சிருப்பிய. ஆனா பாமர மக்கள், ஏன்னா நடுத்தர மக்கள், கூலி வேலைக்கு போறவன் டிரைவர், அது மட்டும் இல்லாம ஆட்டோ டிரைவர், கூலி வேலைக்கு போறவன், பச்சை புள்ளை வச்சுக்கிறவன், இவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த வீடியோ எடுத்துக்க இருக்கும் போது கூட கரண்ட் அமைத்திட்டாங்க. வெறி அவ்வளவு வெறியிருச்சு. ஏன் அப்படின்னா அதை அனுபவிக்கும் போது அதோட வழி தெரியும். திமுக ஆட்சியில கரண்ட் எல்லாம் போல இப்ப அவ்வளவா, எனக்காச்சும் இந்த மழை பெஞ்சுன்னா மரத்துல மின்கம்பத்துல மரம் ஏதாச்சும் உரைச்சிச்சுனாதான் கரண்ட் போகும். சரியா? இந்த அளவுக்கு எல்லாம் கரண்ட் போகல, இவ்வளவு மோசமாலாம் இல்ல. ஆனா இன்னைக்கு தாவேகாக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனுமே மண்டை கேறி போயிருக்காங்க. உண்மையிலேயே நான் உட்பட, நானும் தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டேன். தாவேகாக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருமே மண்டை கேறி போய் மண்டை காஞ்சு போய் சூடா போய் தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் தான் அத்தியாவசிய தேவையா இருக்கு. ஒரு கட்டட வேலையில இருந்து, ஒரு சமையல் வேலையில இருந்து, ஏன்னா எனக்கு எல்லா இடத்துலயுமே கரண்ட் தான் அத்தியாவசிய தேவையா இருக்கு. அதையே ஒரு டைமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்ப அமர்த்தவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்ப போடும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் விஷயத்துக்கு அமர்த்தாங்க, அவன் விஷயத்துக்கு போடுறாங்க. நம்ம இந்த ரோட்ல போய் இருக்கும்போது குறுக்க நாய் ஓடியாரு, குறுக்க மாறி ஓடியாரு, நம்ம என்ன சொல்றது தெரியுமா, கொப்பம் ரோடா நீ பாட்டுல ஓடுற அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத, இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பல கொடூரமான விஷயங்கள்,
பல கொடூரமான விஷயங்கள் தலையை பிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில இருந்து பாலியல் வன்கொடுமை இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ். என்ன என்ன இந்த கவர்மெண்ட் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் பிளான் பண்ணி பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் நிக்குதா அப்படிங்கிறது தெரியல. மக்கள் விழி பிதுங்கி நிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாதுகாக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி நிக்குது. அதெல்லாம் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும். சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்னு போட்டா மட்டும் பத்தாது. அதை போட்டதுனால மக்கள் ஒன்றும் திருப்தியான மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல சட்டசபையில வாயை திறந்து பேசணும். முதலமைச்சர் பஸ் மேல இருந்துகிட்டு நல்லா வீரவசம் எல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா சட்டசபையில வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனைய யாரு கொடுக்குதுன்னா தாவேகாக்கு ஓட்டு போட்ட அந்த தொண்டர்களுக்கு கொடுக்குது. நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்கிறதுக்கு இது படம் இல்ல, இது வந்து சினிமா கிடையாது, இது வந்து ரியல். ஏன்னா இங்க வந்து உசுப்பேத்திரவன் உம்முன்னு இருக்கக்கூடாது. ஏறி தலையில உட்காந்து மசாலா தோசை ஊதி சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் கேள்வி கேட்கணும், எழுத்து நிக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாருன்னு மிகப்பெரிய ஒரு ஸ்டாலின் அலை விசிச்சு. அந்த அலையில எல்லாருமே ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்ட்டு எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. எல்லாருமே ஓட்டு போட்டு மிகப்பெரிய லெவல்ல ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வீரவசனமா பேசி இந்த ஓட்டு கேட்டு அந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்தாரோ, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அவருடைய உட்கார்ந்தாரோ அந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கைய ஓரளவுக்கு காப்பாத்தினாரு மு.க. ஸ்டாலின். ஏன் அப்படின்னா அன்னைக்கு முதலமைச்சரா வந்துகிட்டு ஸ்டாலின் வரும்போது மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கொரோனா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு சிஏ இருந்துச்சு, என்ஆர்சி இருந்துச்சு, தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்துட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை எடுத்து பேசணும், அதுக்கு வந்துட்டு தடைச்சட்டை கொண்டு வரணும், கொரோனாவை கட்டுப்படுத்தி அதை வந்துட்டு சமாளிக்கணும். மிகப்பெரிய வந்து சிக்கல் இருந்துச்சு, மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கல்ல தான் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்தாரு. அவர் ஒரு 6 மாசம் டைம் கேட்டாரு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன, நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி, நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்துட்டு நீங்க வேட்பாளரா முதலமைச்சர் வேட்பாளர் நின்றீங்க, நீங்க ஜெயிச்சிங்க. இப்ப எதிர்த்து உட்கார்ந்துட்டு கஜானால காசு இல்ல, அதுல காசு இல்ல, சோப்புல காசு இல்ல, பாக்கெட்ல காசு இல்லைன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய காமெடியா இருக்கு. இப்ப காசு இல்லாம 1000 ரூபாய் மாசம் போட்டுட்டு இருக்கோமா? எப்படி போறாங்க? ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. நிர்வாகம் பாக்குறது தான் உங்களுடைய வேலை. நிர்வாகத்தை கரெக்டா பார்த்தாலே எல்லாமே கரெக்டா இருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு படை, அப்புறம் அந்த படை இந்த படை, அதெல்லாம் பேருக்கு இருந்தா பத்தாது, அதெல்லாம் செயல்பாட்டுலயும் நடைமுறையிலையும் கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து கரண்ட் பிரச்சனைனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ல இருந்து பச்சை குழந்தைய வச்சிருக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தை பிள்ளை, ஏன்னா அன்றாட கூலி வேலைக்கு சொல்லக்கூடிய அந்த கூலி தொழிலாளிகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. எனக்கு கரண்ட் இல்லாம ஓயாம கரண்ட் அமர்த்துறதாச்சும் அமர்த்துறீங்க, சொல்லிட்டு அமர்த்துங்க. 11 இருந்து 12 மணிக்கு அமர்த்திடுவோம். ஏற்கனவே ஒரு ட்ரிப்லாம் அப்படித்தான் பண்ணாங்க. 11 இருந்து 12 மணி வரைக்கும் அமர்த்திடுவோம், 6 மணி நேரம் கரண்ட் அமர்த்திடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லிட்டே செய்யுங்க. இந்த மசாலா அரைக்கிறவன், இந்த தோசை மாவு காட்டுறவங்க எல்லாம் ஆட்சி வச்சுக்கிடுவாங்க. நீங்க பாட்டுல சும்மா வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு கரண்ட் அமர்த்தினேன்டா பாதிக்கப்படுறது பணம் கொடுத்த பணக்காரங்கள்ல பாமர மக்களும் ஏழை எளிய மக்களும் அன்றாட கூலி தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நானும் வருவேன், தனி ஒருவனாய் உன் படை